எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் உங்கள் சாத்மீகம் உங்கள் முன்னே. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இன்றைக்கி வார்த்தைக்கு வலிமை. நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கின்றது. அது நம்ம யாருக்குமே தெரியறது கிடையாது. அதனால் நம்ம யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு போயிருக்கோம். அதெல்லாம் பயன் இருக்குங்க. அதனால் யாரை பேசினாலும் நிதானமாக வார்த்தைகளை கொட்டிடாமல் பேசணுங்க. வார்த்தைக்கு எப்படி வலிமை இருக்குன்றதை பற்றி ஒரு கதையை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய பயில்வான் ஒருத்தன் தான். அந்த பயில்வான் அந்த ஊரையே அடித்து உதச்சி அடிமையாக்கி வச்சுருக்கான் வச்சுங்களேன். அந்த பயில்வான் வரானா எல்லாம் வீட்டை விட்டு வெளியே கிளம்ப மாட்டான். எதுக்கு கேட்காம கேட்பாக்களுக்கு கூட்டு தூக்கி போட்டு அடிப்பான் உதப்பான். இதனால் அந்த ஊரே பயந்து போயிருக்கு. அவன் அந்த ஊரை விட்டு தெருத்துறதுக்கோ அவனை அடிக்கிறதுக்கோ வழியை தெரியாமல் அந்த ஊர் மக்கள் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். இப்படியே போயிட்டுருக்கு. அந்த ஊருக்கு ஒரு பெரியவர் வரார். பெரியவர் வந்த உடனே அந்த ஊர் மக்களை பார்க்குற எல்லாம் சோகமாகவே இருக்காங்க. அப்போ ஒருத்தர் பிடிச்சி, என்னடா அது வாழ்கிற வாழ்க்கையில் இவரும் சோகமாக இருக்கிறா, சந்தோஷமாக இருக்க மாட்டேன், ஏன்டா அப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இதுமாரி எங்கள் ஊரில் ஒரு பயில்வான் இருக்கான், எந்த பேச்சும் பேசாமல் இருந்தாலும் அடிப்பான், பேசாமல் இருந்தாலும் அடிப்பான், பேசினாலும் அடிப்பான். இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கோம். எங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஊரை விட்டு விரட்டவும் முடியல, அவனை துரத்தவும் முடியல, ஒன்றுமே செய்ய முடியல அப்படின்ட்டான். அப்போ அந்த பெரியவர் ரொம்ப யோசனை பண்ணி, சரிடா கவலைப்படாத, இப்போ அந்த பயில்வான் எங்கே போயிருக்காருன்னு ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட ஒரு ஊர் ஒன்று இருக்குது. அந்த ஊருக்கு ஏதோ செய்தி சொல்கிறதுக்காக போயிருக்கார். அது எப்போ வருவார், திரும்பி வர நேரம் வந்துட்டு. சரி, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் ஒருத்தர் நில்லுங்க, நான் சொல்கிற இந்த செய்தியை வருஷலாக சொல்லுங்கள், எல்லாம் சரியாக வந்தாண்டான்றார். அப்படியான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தட்டையும் ஒரு காதில் ஒரு செய்தியை சொல்கிறார். அப்படியாண்ணே, சரிண்ணே, நீங்கள் சொன்னபடியே நாங்கள் செஞ்சிடறோம்னு சொல்லிட்டு 1 கிலோமீட்டருக்கு ஒருத்தனா கரெக்டாக இருந்துக்கிறாங்க. கரெக்டாக அந்த பயில்வான் வராது. 1 கிலோமீட்டரில் நிற்கிறவன் பயில்வானை பார்த்தான். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பயமாக இருக்குது, கையை கிட்டு அடிச்சிட போகிறாங்க. அதோடு கிட்ட போயிட்டு, வணக்கம் அண்ணே, ஐயா வணக்கம் அண்ணே அப்படின்னு சொல்கிறான். வணக்கம் வணக்கம், என்னடா அப்படின்னு முறைக்கிறாரு. ஒன்றும் இல்லையா, கோச்சிக்கூடாது, நீங்கள் கோச்சிக்கலன்னா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா. சொல்டா ஏட்டா சொல்கிறாரு. இல்லை இருக்க முகம் கொஞ்சம் வாட்டமாக இருக்குட, முகம் ரெண்டும் ஒட்டின மாதிரி இருக்குன்னுடா. என்னது, ஏன் முகம் வாட்டமாக இருக்கா ஒட்டமாக இருக்கா, குட்டத்தனா அப்படின்றான். இல்லைக்கா அதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். படா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே நடக்கிறான். நமக்கு நம்ம முகம் வாட்டமாக இருக்குது, ஏன் உள்ளே போயிருக்க அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்றான். அவன் சொன்ன வார்த்தையில் யோசனை பண்ண வைக்கிறான். அடுத்த 1 கிலோமீட்டர் நடக்கிறான். 2வது கிலோமீட்டரில் நிற்கிறவன் நின்றுக்கிட்டு இருக்கான், வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்தவொன்னே அவனுக்குள்ளுக்குள்ளே பயம்தான். இருந்தாலும் பெரியவர் சொன்னதை அப்படியே மனசில் கேட்டு வச்சுக்கிட்டு இருக்கான். கிட்ட வந்துட்டார். பயத்தை அப்படியே அடக்கிக்கிட்டு கொஞ்சம் பேர் வந்த மாதிரி, அண்ணே வணக்கண்ணே அப்படின்னா. வணக்கம் வணக்கம், என்னடா அப்படின்னாரு. கோச்சிக்கூடாதுண்ணே அப்படியே உடம்புலாம் ஒரு இழைச்ச மாதிரி வேறு இருக்குண்ணே. என்னது, ஏன் உடம்பு இழைச்ச, போனா அந்தாண்ட அப்படின்னு சொல்லிவிட்டு 2வது கார் எடுத்து வைக்கிறாங்கன்னு. என்னது உடம்பு இழைச்சிருக்குன்னு சொல்கிறான், என்ன எப்படி சொல்கிறானோ என்னன்னு நமக்கு. ஆமாம், கொஞ்சம் இன்னும் தான் இருக்குது இன்றைக்கி. அவன் 2 பேரும் சொன்னால் சரியாக தான் இருக்குன்னு நினைக்குன்னு சொல்லிவிட்டு தம்மை கட்டிக்கிட்டு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிக்கிறான். 3வது கிலோமீட்டர் நிற்கிறான். அவனை பார்த்தோன்னு பயந்தான். இருந்தாலும் அவனை பார்த்த உடனே ஐயா வணக்கம் அப்படின்னு சொல்கிறான். வணக்கம் என்னான்னு கேட்குறான். என்னய்யா தடுமாறி வரீங்க, என்ன அடிச்சு, எப்படி கம்பீரமாக வருவீங்க, தடுமாறி வரீங்களே. ஐயா நான் சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, உடனே போய் டாக்டர்கிட்ட பாடுங்கய்யா, ஏதாச்சும் உங்களுக்கு ஆகிட போகுது. படா எனக்கு என்ன வருது, நான் என்ன டாக்டரை பார்க்கணும், போடான்னு சொல்லிவிட்டு 3வது தரம் சொன்னவொன்னு நடக்கிறான். இங்கேருந்து ஏன் இப்படி அனுத்துது, காலை எடுத்து வைக்க முடியலையே, ஒன்று சொன்னதெல்லாம் கேட்டுத்தானா, கை நடக்க வந்தாயிடுது, கால் நடக்க வந்தாயிடுது, அப்பா டயர்ட் ஆகிட்டுல. ஆமாம், என்ன ஆயிருக்கு, ஏதோ செய்வனை செஞ்சிருக்கான் போல இருக்கு, அதான் ஆகிட்டுன்னு சொல்லிவிட்டு அப்படியே 3வதுலேருந்து அப்படியே தடுமாறி நடந்து வரான். 4வது காரன் நின்றுக்கிட்டு இருக்கான். நின்ற உடனே ஐயா வணக்கம்னு சொல்கிறான். ஐயா நான் சொல்கிறேன் கோச்சிக்காதீங்க ஐயா, அடுத்த அடி எடுத்து வச்சா ஏதோ உங்களுக்கு ஆகிடும் போல இருக்கு ஐயா, ஒன்றுமே சரியில்லையே அப்படின்னு சொல்கிறான். எனக்கு திறறான், முணுறான், எல்லா இதுவுமே போயிடுது, சக்தியே போயிடுது. கொஞ்ச நேரத்தில் கடனை மயக்கம் வருது. அப்படியே மயங்கி சுற்றி அதே இடத்துல டப்புன்னு விடுறாங்க. இந்த ஹார்ட் அட்டாக் அப்படியே இருந்துடுறான். அந்த 4 பேரும் சொன்ன வார்த்தைகளே வலிமையாகி அவனை சாகடித்தது. இதுதான் நாம் ஒவ்வொரு பேசுகின்ற வார்த்தைகளுக்கும் வலிமை இருக்கின்றது. ஆகவே யாருக்கும் பேசும்போது தீர்ப்பிட்டு பேசாதீர்கள். உங்கள் வார்த்தைக்கும் வலிமை உண்டு. யார் பேசினாலும்
பொறுமையுடன் நிதானமாக அவர் நன்றாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள். உங்கள் வார்த்தைகளுக்கு வலிமை இருக்கின்றது என்று மீண்டும் நாளை உங்களை சந்திப்போம்.